ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடையும் சட்னியும் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஸ்கல்ப்டிங் மோட் தான் லேர்ன் பண்ண போறோம். நம்ம ஸ்கல்ப்டிங் மோட் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாமெட்ரி எல்லாம் எதுக்கும் ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க கரெக்டா ஜாமெட்ரி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கல்ப்டிங் மோட் பண்ணும்போது அதை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட செக் பண்ணிப்போம் நம்மளோட ஜாமெட்ரி வந்து கரெக்டா இருக்கான்னு. வடையை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எடிட் மோட் போறேன். நம்மளோட ஜாமெட்ரி கண்ணுக்கு தெரியாது. நான் அந்த சாலிடிஃபை மாடிஃபையர் வந்து ஆஃப் பண்ணாதான் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஜாமெட்ரி வந்து கரெக்டாக ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. இந்த வடையோட சர்ஃபேஸ் மேலே தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த வடைக்குள்ளேயும் போயிருக்கு, சில இடங்களில் வடைக்கு மேலேயும் பம்ப் ஆயிருக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே வெளிலையும் வந்திருக்கு, கொஞ்சம் உள்ளேயும் போயிருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு எட்ஜா கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் திரும்பவும் சாலிடிஃபை மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன் மோட் போய்க்கிறேன். இந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆட் மாடிஃபையரில் இந்த தடவை நம்ம ஜெனரேட் போக போகிறது கிடையாது, டி ஃபார்ம். இந்த டி ஃபார்மில் shrinkwrap மாடிஃபையர்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கும். இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணோடனே எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்காது நம்மளோட ஜாமெட்ரியில். ஸோ அதை ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஆன் பண்ணியிருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுக்கு மொத்தம் ஒரு 2 ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஒன்று, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சட்னி வச்சுக்கோங்களேன். இந்த சட்னி வந்து எது மேலே ரேப் ஆகிருக்கணும், அதாவது பிடிச்சிருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படும், அதோட டார்கெட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை தான் நம்ம கொடுக்கவே இல்லை இன்னும். அது கொடுக்கறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டார்கெட்டில் வந்து அந்த ஐட்ராப் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இந்த வடை மேலே கொண்டு போனீங்கனாலும் தெரியும். ஸோ வடையோட நேம் காமிக்கும். நீ சட்னி மேலே கொண்டு போனால் சட்னியோட நேம் காமிக்கும். ஸோ நம்ம வந்து சட்னியை தான் ரேப் பண்ண போகிறோம், அதனால நம்ம வந்து வடை மேலேயே கொடுத்துப்போம். ஸோ நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுட்லைன்லேயும் வடை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக இங்கேயே வச்சு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த shrinkwrap மாடிஃபையர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு, வடைக்கு உள்ளே போயிடுச்சு. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கு பாருங்க மாடிஃபையர்ஸ். ஸோ இந்த மாடிஃபையரோட ஆர்டரை பொறுத்தும் நம்ம வந்து ஜாமெட்ரி வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஒரு லேயர் மாதிரி தான் ஒர்க்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிறேன், shrinkwrap ஆஃப் பண்ணிட்டு ஸோ சப்டிவிஷனே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு சாலிடிஃபை மாடிஃபையர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயராக அது ஃபார்ம் ஆயிடுச்சு, சாலிடிஃபை பண்ணிருச்சு என்னோட ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் அதை வந்து ஸ்மூத் பண்ணுறக்காண்டி நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்றேன். அந்த சாலிடிஃபை மாடிஃபையர் மேல இந்த சப்டிவிஷன் ஆட் ஆகிறனால அந்த சாலிடிஃபை மாடிஃபையருமே இது அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அதுக்கு மேல இந்த shrinkwrap மாடிஃபையர் நம்ம ஆட் பண்ணிருக்கனால ஸோ அது கீழே இருக்க இந்த 2 மாடிஃபையருமே இது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து மாடிஃபையர் அஃபெக்ட் பண்ண தேவையில்ல, ஒன்லி ஜாமெட்ரியில மட்டும் அது ஒர்க் பண்ணா போதும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா இந்த shrinkwrap மாடிஃபையரை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போறோம். அது எப்படி கொண்டு போறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாட்ஸ் வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே உங்களால வந்து இந்த மாடிஃபையரை கொண்டு போய்க்க முடியும். நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாடிஃபையர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து கரெக்டாக இந்த வடையோட சர்ஃபேஸ் மேலே உட்கார. இப்போ வந்து நான் அந்த மாடிஃபையர் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி உட்காந்துக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் எடிட் மோட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாடிஃபையரில் எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால இந்த மாடிஃபையர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாடிஃபையர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம shrinkwrap மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜாமெட்ரியில் போய் செக் பண்ணேன்னா நான் இதை வந்து சாலிடிஃபை மாடிஃபையர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக உட்காந்துருக்கு. முதல்ல பம்பாய் வெளிலலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா நம்மளோட ஜாமெட்ரி, அந்த மாதிரி வெளிலலாம் வரல, கரெக்டாக சர்ஃபேஸ் மேலேயே இருக்குது. உள்ளே இருக்கிறதும் பாருங்க நம்மளோட ஜாமெட்ரி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ சட்னிங்கிறது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம், அதாவது ஒரு திரவம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வாட்டரை நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா திக்னஸ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் தண்ணி ஒரு பொருள் மேலே ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஃப்ளோ ஆகி கீழே வரும்ல, அதோட ட்ராப்போட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். மற்ற அது வர்ற இடம்லாம் திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எஜ்ஜு மட்டும் நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ட்ராப் ஆகிருக்கலாம், இதோட திக்னஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாலிடிஃபை மாடிஃபையரும் நம்ம இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்த போகிறதில்ல, இந்த திக்னஸே நம்மளுக்கு ஓகே தான். ஸோ அதனால் நான் அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் எடிட் மோட் சேஞ்ச் ஆகிக்கிறேன். டேப் கொடுத்து எடிட் மோட் சேஞ்ச் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே மட்டும் தான் ஜாமெட்ரி இருக்கும். இப்போ நம்ம அந்த மாடிஃபையர் ஆட் பண்ண பிறகு அதோட மேலே இருக்க அந்த சர்ஃபேஸுக்கும் ஜாமெட்ரி கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேணா கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ள மட்டும்தான் ஒரே ஒரு ஜாமெட்ரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண பிறகு ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நான் கண்ட்ரோல் A கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எடிட் மோட் பண்ணா அது மேலேயும் ஜாமெட்ரி ஆட் ஆயிருக்கு. உள்ள இருக்கிற அந்த சர்ஃபேஸுக்கும் ஜாமெட்ரி இருக்கு, வெளில இருக்க இதுக்கும் ஜாமெட்ரி ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எட்ஜ் மட்டும் தான் நம்மளுக்கு பெருசாகணும். கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வந்து எட்ஜ் செலெக்ஷன்ல தான் வச்சிருக்கேன். G கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷனல் டூல் ஆன்ல இருக்கனால அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸ்னாப் டூலையுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் G கொடுத்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அதோட திக்னஸை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அதோட திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரலை. இப்போ நான் இதே மாதிரி இங்கேயே நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து பார்க்க ஓரளவுக்கு ட்ராப் வந்து பெருசாக இருந்தாலும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கும். அதோட வெர்டெக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, பெர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம எடிட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில ஆர்கானிக் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கல்ப்டிங் மோடில் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்கல்ப்டிங் மோட் சேஞ்ச் ஆகிப்போம். ஸோ நான் கண்ட்ரோல் யூசர் கொடுத்து இது பழைய மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் மோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்கல்ப்ட் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஸ்கல்ப்ட் மோட். இது வந்து நிறைய டூல்ஸ் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்கல்ப்டிங் மோட கவர் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்கான சில ஸ்கல்ப்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்கல்ப்டிங் மோடுக்குன்னு என்ன ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய டூல் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரா டூலே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மிடில் கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து எடிட் மோடில் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸாக பிடிச்சி கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலே இந்த அளவுக்கு வந்துடுது. நம்ம எங்கே வேணால் ஃப்ரீயாக கிளிக் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெர்டெக்ஸாக பிடிச்சி இதை புல் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம எங்கே வச்சு வேணாலும் பெருசாக வச்சு வேணாலும் நம்ம இழுத்துக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷேப்ஸை. அதனால தான் எடிட் மோடை காட்டிலும் ஸ்கல்ப்டிங் மோட் சில விஷயங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கண்ட்ரோல் யூசர் கொடுத்து பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே இருக்கு பாருங்கள், இன்ஃப்ளேட் டீஃப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு டூலு. கொஞ்சம் ஒரு இடத்துல வீங்கின மாதிரி இருக்கும், பலூனில் தண்ணி ஊற்றினோம்னா அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து Shift F கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். F கொடுத்தா நம்மளோட ப்ரெஷ்ஷோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். Shift F கொடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 0லேருந்து 1 வரைக்கும் காமிக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். நான் கரெக்டாக 500ல் வச்சுக்கிறேன். பாதி இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் கரெக்டாக கீழே போயிட்டு இன்னுமே நான் ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து சின்னமாக்கிக்குவோம். இப்போ இந்த இடத்துல இந்த ட்ராப்பில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படியே வீங்கி பெருசாகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ண ஆட் ஆகுதுல, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஸ்பேஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்பேஸுக்கு போல் இப்போ ஏர் ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும். ஸோ அது பாட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஸ்பேஸே ஓகே தான். நான் கண்ட்ரோல் யூசர் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸே கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி மூவ் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரெஷ்ஷை மேலே வைக்கும்போது உங்களுக்கு தெரியும், அங்கேயும் புள்ளியாக காமிக்கும். அதான் நம்மளோட வெர்டெக்ஸ். ஸோ அந்த வெர்டெக்ஸ் இருக்கிறனால அப்படி காமிக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற வெர்டெக்ஸை வச்சு நம்மளால அந்த அளவுக்கு ஸ்மூத் பண்ணிக்க முடியாது. என்னதான் நம்ம வந்து அடுத்ததாக ஒரு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணியிருந்தாலுமே அது வந்து இங்கே வந்து அஃபெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே அதை அப்ளை கொடுக்கல. அப்ளை கொடுத்தா மட்டும் தான் அது ஜாமெட்ரிக்கலாக உள்ள வந்து செட் ஆகும். அது கொடுக்காத வரைக்கும் ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி தான் ஆட் ஆயிருக்கும். நீ ஒரு மாடிஃபையரை அப்ளை கொடுக்குற வரைக்குமே அது எல்லாமே லேயர் மாதிரி தான் மேலே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குற வரைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஜாமெட்ரிக்கலாக எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டாட்ஸ் மேலே வரும். முதல்ல இங்கேயும் மட்டும் தான் நம்ம டாட்ஸ் வந்துருக்கும். நீங்கள் எடிட் மோட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்கல்ப்ட் மோட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் இன்ஃப்ளேட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நல்லா ஒரு இடத்துல மட்டும் இந்த எட்ஜில் மட்டும் நல்லா அந்த ட்ராப் மட்டும் பெருசாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் பெருசாக்கி வச்சுக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாருங்களேன், இந்த ட்ராப் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் வளைஞ்சு போயிருக்கு. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிராப்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த கிராப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாகவே நீங்கள் எங்கே வேணால் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் மோட் மாதிரி அக்யூரேட்டாக வெர்டெக்ஸை கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ மேலே இருக்குல்ல இதோட திக்னஸ் வந்து ஓகே தான். ஸோ இதெல்லாம் கீழே ட்ராப் ஆகுதுல, ஸோ இதோட திக்னஸுமே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உண்டாக்கிக்க போகிறோம். நல்லா பஃபியாக வச்சுக்க போகிறோம். அது எப்படின்னா இதே டூலில் யூஸ் பண்ணி நான் அந்த எட்ஜில் மட்டும் கிளிக் பண்ணி நான் பஃபியாக்கிக்கலாம். ஆனால் அதுவுமே டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ஒரே கிளிக்ல இதோட எல்லா எட்ஜஸுமே ஒரே டைமில் வந்து நம்ம வந்து பஃபியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து எம். இன்ஃப்ளேட் டீஃப்ளேட் பார்த்தீங்களா, இதோட ஷார்ட்கட் கீ வந்து ஐ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டூல் ஆன் ஆயிரும். மாஸ்க்கு வந்து எம்ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இங்கே டூலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாஸ்க் ப்ரெஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
கிரே கலரில் மேலே ஆட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கிரே கலரில் ஆட் பண்ணிட்டேன்னா, ஆட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஐ கொடுத்து இன்ஃப்ளேட் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் மொத்தமாக வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த்தை நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். மொத்தமாக வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம கிரே கலர் ஏரியாவை தவிர இது எல்லா ஏரியாவுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஏரியா நான் அது மேலே ப்ரெஷ்ஷை கொண்டு போனாலும் அந்த ஏரியா எதுவும் சேஞ்ச் ஆகுது. அது சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுமே அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொடூரமாயிருச்சு வடையை பார்க்க. ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் மாஸ்க் டூல் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எட்ஜை மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம மாஸ்க் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னா, அதே மாதிரி மாஸ்க் டூல் எடுத்துக்கிறேன், எம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த கார்னர் இருக்கு பாருங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். 500லேயே வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் எஃப் கொடுத்தும் அதை வச்சுக்கலாம். எஃப் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் சைஸை வந்து சின்ன பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த எட்ஜஸை மட்டும் தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இங்கே இருக்கட்டும். இது மேலேயே கரெக்டாக வரீங்க. இந்த ட்ராப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ட்ராப்ஸை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போயிருங்க. இப்போ நான் ஓரளவுக்கு கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். ஆனால் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாண்டி உள்ளே போயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் நான் அந்த மாஸ்க் பண்ண அந்த ப்ரெஷ் அழிக்கணும்னா கண்ட்ரோல். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டூலுக்கு அது ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல மாஸ்க் பண்ணுற மாதிரி நம்ம கிரே ஷேட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது எரேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரே ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் ஓரளவு கரெக்டாக அந்த கிரே ஷேட் கொடுத்து வச்சுக்கிட்டேன். அங்கங்கே உங்களுக்கு எது இருந்தால் ஒரு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஐ கொடுத்து இன்ஃப்ளேட் டூல் எடுத்துட்டு இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணோன்னா எனக்கு அந்த கிரே ஏரியாவை தவிர இது எல்லா ஏரியாவும் அஃபெக்ட் ஆகுது. நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஏரியா மட்டும் தான் அஃபெக்ட் ஆகணும், மற்ற ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மாஸ்க் நார்மலாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இன்வெர்ட் ஆயிரும். அதாவது இது வரைக்கும் எது உள்ள இருந்துச்சோ அது வெளில போயிடும், எது வெளில இருந்துச்சோ அது உள்ள வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம கிரே கலர்ல கொடுத்த எல்லா இடமுமே ஒயிட்டா சேஞ்ச் ஆயிருக்கும், ஒயிட்டா இருந்த எல்லா இடமே கிரேயா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா, இப்போ இந்த கிரே எல்லாமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம இன்ஃப்ளேட் டூலை வச்சு நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் மட்டும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்குமே என்னன்னா, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம அந்த ஏரியா வந்து திக்னஸ் வந்து அதிகமாக்கிட்டு இருக்கோம். இதுக்குமே இன்னொரு ஒரு டூல் இருக்கு. நீங்க இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு ஒரே கிளிக் கொடுத்தா போதும், எல்லா ஏரியாலையும் ஒரே சைஸ்ல அஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னு பார்த்துப்போம். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, இதுலேயே ஒரு டூல் இருக்கும் பாருங்க, இந்த மெஷ் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு பாருங்க. இந்த மெஷ் ஃபில்டர்லேயே உங்களுக்கு இங்கே காமிக்கும், நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் இன்ஃப்ளேட் கொடுத்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேட் இல்லையா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, லெஃப்ட் கிளிக் கொடுத்து மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஏரியா எல்லாமே ஒரே டைமில் அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்து நான் மூவ் பண்ணேன்னா இந்த சைடு சேஞ்ச் ஆகும், இந்த சைடு மூவ் பண்ணால் உள் பக்கமாக வந்து மூவ் ஆகும். ஓகே, நம்ம கொஞ்சமாக திக்னஸ் இருக்கிற மாதிரி வெளியில் வைக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, செக் பண்ணி பார்த்துங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சமாக இல்லையா, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கரெக்டாக வச்சு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ எதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தான் நம்ம கொடுத்தனாலும் ஓரளவுக்கு க்ளீனாக இல்லை. ஸோ இன்னுமே நம்ம வந்து திக்னஸை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன், பழைய மாதிரி வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிப்போம். டேஃப் கொடுத்து கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ணிப்போம். ஆனால் ஒரு மாதிரியாக கரடு முரடாக இருக்குல்ல. ஸோ இதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு இங்கே மாஸ்கில் போயிட்டு ஸ்மூத் மாஸ்க் கொடுத்துங்க. ஓரளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம மாஸ்க் பண்ணியிருக்க இடம் மட்டும். எதுக்கும் வந்து ஆப்ஜெக்ட் மோட் போய் செக் பண்ணிப்போம். ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் நம்மளுக்கு வந்து பஃபியாக இருக்கிறது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு ஆல் டைம் கொடுத்தாலும் கிளியர் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல் டைம் கொடுத்தாலும் அது கிளியர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அந்த மாஸ்கில் போயிட்டு கிளியர் மாஸ்க்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. ஸோ இப்போ அந்த கிரே ஏரியாலாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இது மேலே கொடுக்க இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் வச்சுக்காதீங்க, கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா இந்தளவு ஸ்ட்ரென்த் வச்சோம்னா நம்ம வந்து ஜாமெட்ரி சேஞ்ச் பண்ணிடும். ஸோ முதல்ல நான் வந்து ஷிஃப்ட் எஃப் கொடுத்து அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கிறேன். 200 இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தோம்னா
இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. இந்த இடத்துல நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வேறு டூலில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இன்ஃப்ளேட் டூலே வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த இடத்துலையுமே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த டூல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஸ்மூத் டூலுக்கு அது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு இன்னுமே ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிவிட்டு ஸ்மூத் கொடுத்துக்கணும். எந்த இடம் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரியா இதாக இருக்கோ, அந்த இடத்துலலாம் குண்டும் குழியுமா இருக்கும், அந்த இடத்துலாம் கரெக்டாக ஸ்மூத் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட எட்ஜஸ் எல்லாம் பார்த்துங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்மூத் டூல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படி ஸ்மூத்தாக மேட் ஆகும் அந்த இடம் மட்டும். கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஆக்கா வடதாயா. ஆனால் அது பார்க்க அப்படியே டோனட் மாதிரி தான் இருக்குது. என்ன இது வரைக்குமே நம்மளுக்கும் அவருக்கும் ஒரே சிமிலராக தான் இருக்கும் ஒர்க்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஷேடிங் பார்ப்போம். ஸோ ஷேடிங்லேருந்து நம்மளுக்கு அவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் பிகினர் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஷேடிங் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நோடு பேஸ் பண்ணனால உங்களுக்கு நான் அது கற்றுக்கிறதுக்கே ரொம்ப வருஷமாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அதை ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்மூத் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மோடு போய் செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடையை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அவனோட அந்த சட்னி மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம விட்டோம் பாருங்கள், உள்ளேயுமே நம்ம விட்டோம். இதை கிளிக் பண்ணி ஸ்கல்ப்ட் மோட் போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணணும். எம் ப்ரெஸ் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு மிஸ் ஃபீல்டரில் இன்ஃப்ளேட் கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த்து வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொடுத்துக்க தேவையில்ல, ஓரளவுக்கு இது ஓகே. இப்போ நான் வந்து கிளியர் மாஸ்க் ஆல் டேம் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஷிஃப்ட்டு கொடுத்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே இப்போ நான் மூவ் பண்ணேன்னா அது ஸ்மூத் ஆகிடும். ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த வெளியில் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கேயுமே அதோட எட்ஜஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா ஃபெதர் பண்ண மாதிரி. நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபெதர்னு சொல்லிட்டு அதோட எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணி வர வேண்டி இருக்கும். சீம்லெஸ்ஸாக தெரியாத மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே 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 பார்க்க அழகாக இருக்குது. ஸோ நான் ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கிறேன். ஆல்ட் ஹெச். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஒர்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். அதாவது டெக்ஸ்சரிங் கொடுக்க போகிறோம் நம்மளோட வடைக்கும் இந்த சட்னிக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டுட்டோரியலும் பிளெண்டரோட டுட்டோரியலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் அவரோட ப்ராசஸ் நம்மளோட ப்ராசஸ் சேம் தான். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷேடிங்கில் வந்து டோட்டலாக அவர் வேறு மாதிரி இருப்பார், நம்மளோடது வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வடையோட டெக்ஸ்சரிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிளெண்டர் வந்து ஒரு பிகினர் லெவலில் தான் கற்றுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஷேடிங் மட்டும் உங்களுக்கு பிகினர் டு எபோ மீடியம் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலே ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.